Hello friends, welcome to Nithilam channel. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பச்சை மொச்சையை வச்சு பெரட்டல் பார்க்க போறோம். இந்த பெரட்டல் வந்து எல்லா விசேஷ டைம்லயும் செய்யலாம். நல்ல டேஸ்டாவும் இருக்கும், டிஃபரெண்டாவும் இருக்கும். இதுதான் மொச்சக்காய். இத தோலை நீக்கிட்டோம்னா அதுல உள்ள மொச்சையை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மொச்சக்காய் வந்து எல்லா டைம்லயும் கிடைக்காது. நவம்பர் டு பிப்ரவரிக்குள்ள தான் அதிகமாக கிடைக்கும். அந்த சீசனில் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவும் நல்லது கூட, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், எல்லா காயையும் உரிச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும். இதை ஒரு டைம் நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். உரிச்சு வச்ச மொச்சையை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். அந்த மொச்சை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவே கரெக்டாக இருக்கும். கொதிச்சதும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கையில் அழுத்தும் போது அமுங்கணும். அந்தளவு மொச்சை வெந்தால் போதும். இப்போ இருக்கட்டும். அடுத்து வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப மைய அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா அது வந்து வெடிக்கணும். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு விரலில் பாதி அளவு இஞ்சியையும் தட்டி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். அடுத்து இடித்து வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா அந்த ஆயிலில் வதங்கணும். நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அந்த ஆயிலில் வதங்கினதுக்கு அப்புறம் காரம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து வேக வச்சிருந்த மொச்சையை சேர்த்துக்கலாம். மொச்சையை சேர்த்துட்டு அந்த மசாலாலவே ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். அப்போ தான் அந்த காரமும் ஆயிலும் அந்த மொச்சையில் சேர்ந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இந்த மொச்சை வேக வைக்கும் போதே வேணும்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில்லையே நல்லா வதக்கிறதுனால நல்ல கலர் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த பெரட்டல் வந்து. இப்போ வந்து அரைச்சி வச்சிருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை வந்து இந்த மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிறங்க. ரொம்ப தண்ணியை சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கிறங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா சுருள கிண்டி விடணும். தண்ணி சத்து இல்லாமல் இந்த பெரட்டல் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு கூட்டுக்கறி மாதிரி ஆயிரும். பெரட்டலுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் நல்லா சுருள கிண்டி விடுங்க. இந்த பெரட்டல் வந்து எல்லா கல்யாணக்காரங்க வீட்லேயும் இந்த மாதிரி தான் செய்வாங்க, ஹோட்டல்லையும் செய்வாங்க. இது வந்து சாம்பார், தயிர் சாதம், ரச சாதம் இதுங்களோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து செவ்வாய், வெள்ளி இப்படின்னு மொச்சை பயிரை வந்து அடிக்கடி செய்ய மாட்டோம். இந்த மொச்சக்காயை எல்லா டைம்லையுமே செய்யலாம். இந்த சுவையான பெரட்டலை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.